ஏ அப்பா! அடுத்ததா, கள்ள கபடமற்ற கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அப்படின்னு. கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் என்றாலே நான் எப்பவுமே சிரிப்பேங்க. கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னாலே, காதலுக்கும் உங்களுக்கும் காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. இதான் உங்களுக்கும் காதலுக்கு 7ஆம் பொருத்தம். அது என்னமோ தெரியல. கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கன்னிராசினே பேர் வச்சிருக்காய்ங்க. அப்ப இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி வராரு. அண்ணே இது அதுண்ணே. அதுதான். எல்லாமே தான். இப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது, திடீர்னு ஒரு நர்வ் ஒர்க் அவுட் ஆயி, உங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு. காதல் வருகிறது, கல்யாணம் வருகிறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியோட சண்டை. என்னண்ணே டைவர்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் நாளு. போனா தீர்ப்பு வந்துரும். வேணாம்டா விட்றா. எல்லாத்தையும் கீழ போட்டுறலாம்டா. விட்டுறா. விட்டுரு அரசு, விட்டுரு அரசு. எல்லாத்தையும் கீழ போட்டுறலாம் அரசு. அப்படிங்கிற மாரி, அந்த படத்துல சொல்ற மாரி, கடைசி சீன்ல எல்லாத்தையும் கீழ போட்டு, அந்த மாரி ஆயிடுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் விவாகரத்து வரைக்கும் சென்றவங்க, கடைசி சீன்ல அந்த முன்னா கேஸ் மாரி தான் சாலமன் பாப்பியா முன்னாடி அடிச்சுப்பாங்க இந்த கோர்ட்ல. 2 பேரும் சேர்ந்து என்ன விட்டு நீ போயிடுவியா? போயிடுவியான்னு அடிச்சுப்பாங்க. அந்த மாரி இவர்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவங்களுக்குள்ள நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணா சொல்ல வேண்டியதானே, வேணான்னு சொல்ல வேண்டியதானே, அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. அப்படி ஒரு மேஜிக் நடக்க போகிறது. 7ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறார். சனி பகவான் வந்த உடனே பிரிந்த காதல சேர்த்து வைப்பார். ஆகா! அற்புதம். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும். பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஃபாரின் கூட்டு போறார். கமான் இனிமே இந்தியா செட் ஆகாது. நீங்க 2 பேரும் இங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நேரா கனடா போயிடுறீங்க. செட்டில் ஆயிடுங்க. கமான் அப்படின்னு கூட்டு போய் ஃபாரின்ல கொண்டு போய் போட்டுறாரு. முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ண உடம்ப பார்க்குறாரு. இப்போ எந்திரிச்ச உடனே எதிர்த்து நில் ஏது ஜிம்முக்கெல்லாம் போவீங்க, உடம்பெல்லாம் ஃபிட்னஸ் ஆகுவீங்க. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி. இந்த குரு பகவான் 10 பேரை உட்காந்து எப்படா வேலையை பிடுங்கலான்னு உட்காந்துருக்கான். நீங்கள் 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து ப்ரமோஷனை கொடுத்து அப்படியே டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி வேலையெல்லாம் விட வேண்டாம், டிபார்ட்மெண்ட்டை மட்டும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு.